வழக்கமான கான்கிரீட் அல்லது பெரோ சிமெண்ட் கொண்டு உருவாக்க முடியாது அந்த மாதிரி பில்டிங். அதுக்கு பதிலாக தான் பழைய காலத்துல நம்ம வீட்டுக்கெல்லாம் போனோம்னா நம்ம ஊர்ல இருக்க வீட்டுக்கெல்லாம் போனீங்கன்னா அங்க தூண்களா இருக்கும். சோ அந்த மாதிரி தூண்கள்லாம் கட்டினா கூட ஒரு சாதாரண கட்டிடமா இருந்தா கூட பார்க்கும்போது அது எப்படி இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஃபைபர் இழைகள் சேர்த்து உருவாக்கப்பட்ட கட்டுமான பொருள் தான் இந்த GFRP. அதுல P என்பது எதை குறிக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இதுல துரு எதிர்ப்பு திறன் அதிகமா இருக்கிறதுனால இதை இரும்பு கல்லின் ராஜா என்றும் சொல்லலாம். அதாவது இந்த FRP அப்படின்னா என்னன்னு பாத்தீங்கன்னா கிளாஸ் ஃபைபர் கூட பாலிமர் சேர்த்து வலுவூட்டப்பட்டு உருவாக்கப்படுது. கட்டுமானத்தின் வலிமை, கட்டிடங்களின் பாதுகாப்பு. ஸ்ரீ துர்கா TMT கம்பிகள். BVR கார்டன் சிக்னேச்சர் லிவிங் டி நகர் இப்போ திருவள்ளூருக்கு வந்தாச்சு. நியர் டி மார்ட் ஆன் நியூ பைபாஸ் ரோட், திருவள்ளூர் நகராட்சிக்குட்பட்டது. பிளாட் 20 லட்சம் முதல். கான்டாக்ட் 9955511814. நம்ம ப்ராப்பர்ட்டி மீடியா நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் இமரோஸ். நம்மளுடைய அப்பா அம்மா எல்லாருமே அவங்க ஒரு லைஃப் ஸ்டைல்ல வாழ்ந்திருப்பாங்க. ஆனா இப்ப நம்ம அந்த மாதிரி எதுவுமே இருக்கிறது கிடையாது. நம்மளுடைய ட்ரெஸ்ஸா இருக்கட்டும், இல்ல ஃபுட்டா இருக்கட்டும், இல்ல லைஃப் ஸ்டைல் எல்லாமே சேஞ்ச் ஆகிருக்கு. ஆனா இந்த கட்டிடம் கட்டுறதுல மட்டுமே எந்த ஒரு சேஞ்சஸுமே இல்லாம அதே சிமெண்ட், ஜல்லி, செங்கல் வச்சுதான் இப்ப வரைக்குமே நம்ம வீடு கட்டிட்டு இருக்கோம். ஆனா அதையும் தாண்டி இப்ப ஒரு சில பில்டிங்லாம் மேல சொன்ன பொருட்களை தாண்டி ஸ்டீலா இருக்கட்டும், இல்ல ஸ்ட்ரக்சர், கண்ணாடி மட்டுமே யூஸ் பண்ணி ஒரு சில பில்டிங்கை கட்டியிருக்காங்க. அது நம்மளோட டெவலப்மெண்ட் சொல்லலாம். ஆனா 2026ல நிலைமை இப்படியே இருக்க போறது கிடையாது. வேகமா கட்டுமானங்கள் மற்றும் செலவை ரொம்ப சிக்கனமா இருக்கிற மாதிரி அழகிய கட்டுமானங்கள் என்ற மிகப்பெரிய இலக்கை நோக்கி தான் ஒட்டுமொத்த கட்டுமானத்துறையும் நகரப்போகுது. அதுல ஃபர்ஸ்ட் என்ன சேஞ்ச் ஆகணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா கட்டுமானத்துடைய முறைகளும் கட்டுமான பொருட்களும் தான் அதுல முக்கியமா சேஞ்ச் ஆகணும். அதுல ஒரு முக்கியமான 6 விஷயத்தை பத்தி தான் இப்ப இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா GFRC அப்படின்னா என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா கண்ணாடி இழைகள் மற்றும் ஃபைபர் இழைகளாலான சிமெண்ட் அல்லது கான்கிரீட் என்று அப்படின்னு சொல்லலாம். டெக்கரேஷன் நோக்கத்துக்காக மட்டுமே தயாரிக்கிற ஒரு பொருள் அப்படின்னு சொல்லலாம். நார்மலா இருக்கக்கூடிய ரெக்டாங்கிள் இல்ல ஸ்கொயர் ஷேப்பை தாண்டி ஆர்ச் மாதிரி இருக்கணும், இல்லனா ஒரு வளைவான அலைகள் போன்று இருக்கணும். அந்த மாதிரி கட்டிடங்கள்லாம் கட்டணும் அப்படின்னா வழக்கமான கான்கிரீட் அல்லது பெரோ சிமெண்ட் கொண்டு உருவாக்க முடியாது அந்த மாதிரி பில்டிங். அதுக்கு பதிலாக தான் இந்த GFRC யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு சொல்றாங்க. இது வெயிட் ரொம்ப கம்மியா தான் இருக்கும். ஆனா அதே சமயத்துல ஒரு ஆர்கிடெக்சர் யோசிச்சு எப்படி ஒரு வீடு கட்டணும் அப்படின்னு நினைக்கிறாங்களோ அதுக்கேத்த மாதிரி இந்த பொருள் அவங்களுக்கு கட்டி கொடுக்கறதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும்னு சொல்றாங்க. இந்த ரூஃப் மட்டும் இல்லாம கட்டிடத்துடைய வெளிப்புற கிளாண்டிங்ல பேனல் மாதிரி தயாரிக்கவும் முடியும்னு சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம 3D பேனல் தயாரிக்கவும் GFRC மெட்டீரியல் ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கு. ஒரு கட்டிடத்தை மேட் மாதிரி இருக்கணும். அதாவது இந்த பழைய காலத்துல எல்லாம் பாத்தீங்கன்னா அவங்களுடைய மேற்கூரை ஒரு அலை மாதிரி இருக்கும். சோ அந்த மாதிரி சுருக்கமா வேணும்னா கூட இந்த GFRC யூஸ் பண்ணா மட்டும் தான் அது சாத்தியமா இருக்க முடியும்னு சொல்றாங்க. நெக்ஸ்ட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா GRC கார்னைஸ். இதுவும் ஃபுல் அண்ட் ஃபுல் டெக்கரேஷனுக்காக மட்டுமே தயாரிச்ச ஒரு மோல்டிங் பேனல்னு சொல்லுவாங்க. அது ஏற்கனவே நடைமுறையில இருக்கும் முகப்பு அலங்காரத்திற்கு VPC பேனலுக்கு பதிலா வந்திருக்கு ஒரு அல்ட்ரா மாடர்ன் கட்டுமான பொருள்னு சொல்றாங்க. பொதுவா ஒரு கட்டிடத்துடைய உட்பகுதியில சீலிங் வழக்கமா எப்படி இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா பாலிபுரோபிலின் இல்லனா ஜிப்சன் மோல்டிங் பேனல், ரன்னிங் பேனல் வச்சு தான் கட்டுவாங்க. ஆனா அந்த கட்டிடத்துல வெளிப்பக்கத்துல முகப்பு பயன்படுத்தவே முடியாது. சோ அது நீரு கரையும் தன்மை இருக்கிறதுனால வெளிப்புறத்துல யூஸ் பண்ணவும் முடியாது. அதுக்காக தான் நீரிலையும் கரையாம இப்ப வெயில் காலத்துல நமக்கு ரொம்ப அதிகமான வெயில் வருது. சோ அந்த வெயிலையும் தாங்கிட்டு அதோடைய கலரும் சேஞ்ச் ஆகாம இருக்கிறதுக்காக தான் இந்த திடமான ரொம்பவே வெயிட் கம்மியா இருக்கக்கூடிய GRC டிசைனிங் மோல்டிங் பேனல் சந்தையில அறிமுகப்படுத்தப்பட்டிருக்கு. இதை வச்சு கட்டிட உச்சிகள், பால்கனி, இல்ல ஸ்டெப்ஸா இருக்கட்டும், இல்ல ஸ்டெப்ஸ் பக்கத்துல இருக்கக்கூடிய இந்த கைமுடி இருக்கட்டும், பழைய காலத்துல நம்ம வீட்டுக்கெல்லாம் போனோம்னா நம்ம ஊர்ல இருக்க வீட்டுக்கெல்லாம் போனீங்கன்னா அங்க தூண்களா இருக்கும். சோ அந்த மாதிரி தூண்கள்லாம் கட்டினா கூட ஒரு சாதாரண கட்டிடமா இருந்தா கூட பார்க்கும்போது அது எப்படி இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ராஜ கம்பீரத்தோட தெரியக்கூடிய அளவுக்கு ரொம்பவே அழகா இருக்கும்னு சொல்றாங்க. இதை வச்சு கட்டிடம் மட்டும் கிடையாது, இப்ப நம்மளுக்கு ஒரு ஹால் கட்டணும், இல்ல ஒரு திருமண மண்டபம் கட்டணும், இல்ல ஆடிட்டோரியம் கட்டணும் அப்படின்னா, இல்லைன்னா ஒரு ஸ்பெசிபிக்கா என்னுடைய வீடு ரொம்ப தனித்துவமா இருக்கணும் அப்படின்லாம் நினைச்சு நிறைய பேர் கட்டுறாங்க. சோ அவங்க எல்லாம் கட்டணும் அப்படின்னா இந்த GRC கார்னைஸ் மோல்டிங் பேனல் ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். நெக்ஸ்ட் என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா கார்பன் ஃபைபர் ரெனிபோஸ்ட். இது பிளாஸ்டிக் இல்லனா பிளாஸ்டிக் உடைய இன்னொரு வகையான பாலிமருடன் கார்பன் மற்றும் ஃபைபர் இழைகள் சேர்த்து உருவாக்கப்பட்ட கட்டுமான பொருள் தான் இந்த GFRP. அதுல P என்பது எதை குறிக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா பாலிமர் அல்லது பிளாஸ்டிக் என இரு வகையான வகையில தயாரிக்கப்படுது. எஃகு, பாலிஸ்டர், வினைல், நைலான் போன்ற இலைகளுக்கு மாற்றாக வலிமையான இழையாக இதை கருதப்படுது. பெரிய ஷீட் பேனல்ல ஆங்கிள் இல்லனா ரூட் டைப்ல டிசைன் பண்ணனா கூட இந்த GFRP தயாரிக்கப்படுது. வழக்கமான பாலிமர் அல்லது பாலிகார்பனேட் பொருட்களை விட
பல மடங்கு வலிமை மிக்கதா இருக்கும் இந்த ஜிஆர்பி பொருட்கள். இதை வந்துட்டு எப்படி யூஸ் பண்ணலாம்னு பாத்தீங்கன்னா, எந்த ஷேப்ல வேணாலும் நம்ம மாத்தி ஒரு வீடு கட்டுறதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். அதுவே இதுல ஒரு அட்வான்டேஜா இருக்கும்னு சொல்றாங்க. ஹை ஸ்ட்ரென்த் லோ அலாய் ஸ்டீல். இப்ப அடுத்து இதை பத்தி தான் பார்க்க போறோம். இத கலப்பு உலோக எஃகு என்றும் சொல்லலாம். அதாவது HSLE ஸ்டீல்கள் மற்ற ஸ்டீல்கள்ல இருந்து பெரும்பாலும் வேறுபட்டு தான் இருக்கு. சாதாரண இரும்போட இதை கம்பேர் பண்ணி பாத்தீங்க அப்படின்னா இது ரொம்பவே ஸ்ட்ராங்கா இருக்கும். ஸ்ட்ராங்கா இருக்கிறது மட்டும் கிடையாம இல்ல மத்த இரும்புலாம் வந்துட்டு சீக்கிரமா துரு பிடிச்சிரும். சோ இதுல வந்துட்டு துரு எதிர்ப்பு திறன் அதிகமா இருக்கிறதுனால இதை வந்துட்டு இரும்புகளின் ராஜா என்றும் சொல்லலாம். மற்ற இரும்பு பொருட்கள் சேர்க்கப்படும் போது வழக்கமான கனிமங்களான தாமிரம், நிக்கல், குரோமியம், பாஸ்பரஸ், சிலிக்கான் போன்ற மாறுபட்ட விதத்துல சேர்க்கப்படுறதுனால சர்க்கோனியம், கால்சியம் மற்றும் மேலும் சில அரிதான தனிமங்கள் சேர்க்கப்பட்டு இந்த HSLE கம்பிகள் உருவாக்கப்படுது. இது வந்துட்டு கட்டுமான துறையில மட்டும் இல்லாம நிறைய தொழில் துறையில பல ஆயுதங்களை தயாரிக்கவும் இந்த HSLE வந்துட்டு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கு. நெக்ஸ்ட் என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா FGC, FRP மாற்று இரும்பு பொருட்கள். அதாவது ரீஃபர்னு சொல்லக்கூடிய இரும்பு கம்பிகள் உள்ளிட்ட பலவித ஸ்டீல்களுக்கு தேவையான இரும்பு மற்றும் மரத்திற்கு பதிலா தான் இப்ப மார்க்கெட்ல ஒரு சூப்பர் டூப்பர் மெட்டீரியல் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த FGC, இந்த FRP பொருட்கள் தான். இப்ப இந்த FGC அப்படின்னா என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா அது ஒரு கிளாஸ் ஃபைபர் கூட எபிக்சி ரிசைன் மிக்ஸ் சேர்த்து வெப்பப்படுத்தும் போது பல வண்ணங்கள்ல உருவாக்கப்படுது. இது வந்துட்டு அதிகமா ஹீட்டை தாங்கிக்கிறதுனால இது ஒரு அதிக தீ தடுப்பு தன்மை கொண்டது அப்படின்னு சொல்றாங்க. FRP அதுல இருந்து வேறுபடுது. அதாவது இந்த FRP அப்படின்னா என்னன்னு பாத்தீங்கன்னா கிளாஸ் ஃபைபர் கூட பாலிமர் சேர்த்து வலுவூட்டப்பட்டு உருவாக்கப்படுது. அதாவது FRP இருக்கட்டும் FGC பொருட்கள் வந்துட்டு இரும்பை விட 4 மடங்கு அதிகமான ஸ்ட்ராங் இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா வெயிட் வைஸ் பாத்தீங்க அப்படின்னா வந்துட்டு இரும்பை விட 3 மடங்கு ரொம்பவே லேசா இருக்கும்னு சொல்றாங்க. சோ இப்ப நம்ம வீடு கட்டுறதுக்கு பழைய மெத்தடை தாண்டி இந்த பொருள்லாம் நீங்க யூஸ் பண்ணி நீங்க வீடு கட்டுனீங்கன்னா உங்களுக்கு காஸ்டும் கொஞ்சம் கம்மியா வரலாம். அது மட்டும் இல்லாம மத்த வீடு கூட கம்பேர் பண்ணும்போது உங்க வீடு ரொம்பவே ஸ்பெஷலாவும் ரொம்பவே ஸ்ட்ராங்கா இருக்கிறதுக்கான நிறைய டிப்ஸ் தான் இப்ப நான் சொல்லியிருக்கேன். சோ நான் சொன்ன இன்ஃபர்மேஷன்லாம் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டான வீடியோல சந்திப்போம். நன்றி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.